எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களின் தேசாந்திரி. கூந்தல் கிணறு. என் பார்வையை பறித்து சூடிக்கொண்டு போனது ஒரு காட்சி. காக்கையுடையில் ஒரு பெண் போலீஸ் பஸ்ஸுக்கு காத்திருந்தாள். தன் கைக்குழந்தை தோள் சாய்த்து. பாதசாரி. நல்லதங்கால் கிணற்றை பார்ப்பதற்காக விருதுநகர் மாவட்டத்தின் அர்ச்சனாபுரம் என்ற ஊருக்கு போயிருந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சிற்றூர். ஆண்டில் மழைக்காலத்தில் மட்டுமே நீர்வரத்துள்ள அர்ச்சனா நதியின் கரையில் உள்ளது நல்லதங்காலின் கிணறு. அர்ச்சனாபுரத்துக்கு செல்லும் டவுன் பஸ் குறுகலான சாலையில் மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது. தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை விரிந்திருந்தது. நான் போனது காற்றடி காலம் என்பதால் வெட்ட வெளியில் சுழி போல காற்று சுழன்று கொண்டிருப்பதை காண முடிந்தது. அர்ச்சனாபுரம் மிகச்சிறிய கிராமம். தெருக்களில் செம்புழுதி பறந்தது. ஆட்டுக்குட்டிகளின் கத்தலும் கொய்யாப்பழம் விற்கும் பெண்ணின் தனித்த குரலும் தவிர வேறு அதிக சப்தமில்லாதபடி ஒடுங்கி இருந்தது ஊர். நல்லதங்கால் கதையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பஞ்சம் பிழைப்பதற்காக தனது தேசத்தை விட்டு 7 குழந்தைகளை அழைத்து கொண்டு பசியும் தாகமுமாக அண்ணன் வீடு வந்து சேர்கிறார் நல்லதங்கால். அண்ணன் வரவேற்று அடைக்கலம் தருகிறான். ஆனால் அண்ணி மூலி அலங்காரிக்கோ நல்லதங்காலை பிடிக்கவில்லை. அண்ணனுக்கு தெரியாமல் கொடுமைப்படுத்துகிறாள். அண்ணன் வேட்டைக்கு போன நாளில் நல்லதங்காலை அடித்து சித்திரவதை செய்து கொதிக்கும் கூளை அவள் தலையில் கவிழ்த்து விடுகிறாள் மூலி. பிள்ளைகள் பசியில் துடிக்கிறார்கள். வாழ்வதற்கு வழியில்லாமல் போன நல்லதங்கால் தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் ஒரு கிணற்றில் ஒவ்வொருவராக போட்டுவிட்டு தானும் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறாள். உண்மையறிந்து மூலி அலங்காரியை மொட்டையடித்து மூக்கை அறுத்து துரத்தி விடுகிறான் அண்ணன். தங்கையை காவு கொண்ட கிணற்றில் தானும் விழப்போகிறான். கடவுள் தோன்றி யாவரையும் உயிர் பெற்கிறார். இது ஒரு நாட்டுப்புற கதை மட்டுமல்ல, இன்று வரை தொடரும் பெண்களின் துயரக்கதை. காலங்காலமாக பெண்களை பற்றி கொள்ளும் துயரின் குறியீடாக நல்லதங்கால் இருக்கிறாள். இக்கதை தென் மாவட்ட கிராமங்களில் அனைவரும் அறிந்தது. பாவை கூத்து எனப்படும் நிழல் பொம்மலாட்டம் நிகழ்த்துபவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கிராமந்தோறும் வந்து நல்லதங்கால் கதையை நிகழ்த்துவார்கள். மற்ற நாட்களை விடவும் நல்லதங்கால் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பெண்கள் அதிகமாக வந்து சேர்வார்கள். பசி பசி என குழந்தைகள் துடித்தபடி நிற்க நல்லதங்காலிடம் மூலி அலங்காரி பச்சை வாழை மட்டையை தந்து அடுப்பெடுத்து கூழ் காய்ச்சி கொள்ளும்படி சொல்லும்போது பாவை கூத்து காண வந்திருந்த பெண்களில் பலர் தலை கவிழ்ந்தபடியே தங்களை அறியாமல் விசும்பி அழுவதையும் பிறகு யாரும் பார்த்து விடுவார்களோ என்று சேலையால் கண்களை துடைத்துக் கொள்வதையும் கண்டிருக்கிறேன். பாவை கூத்தில் ஒரு நாள் மூலி அலங்காரியின் மீது ஆத்திரம் கொண்ட கிராமத்து கிழவி மண்ணை வாரி தூற்றியபடி கெட்ட வார்த்தைகளால் திட்டியபடியே எழுந்து வீட்டுக்கு போனது. 7 குழந்தைகளை போட்டு தானும் இறந்து போன நல்லதங்காலின் கிணறு அர்ச்சனாபுரத்தில் இருக்கிறது என்று பஞ்சாயத்து கிளார்க் ஒருவர் சொன்ன நாளிலிருந்தே அதை காண வேண்டும் என்ற ஆசை உருவானது. இந்த ஆசையின் அடியில் 2 காரணங்கள் ஒளிந்திருந்தன. ஒன்று, நல்லதங்கால் கிணற்றில் இன்றும் அவளது கூந்தல் அலைந்து கொண்டிருப்பதாகவும் அது கூர்ந்து பார்த்தால் தெரியும் என்ற கதை. இரண்டாவது, நல்லதங்காலின் உயிரை காப்பாற்றிய கடவுள் எந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார் என்று பார்க்க வேண்டும் என்பது. அர்ச்சனாபுரத்தில் நல்லதங்காலின் கிணறு மிக பழமை ஏறி இருந்தது. கிணற்றின் அருகில் சிறு சிறு உருவங்களாக அவளது 7 குழந்தைகளின் மண் உருவங்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். பாசி படர்ந்து போன தண்ணீர் இருண்டு கிடந்தது. நல்லதங்காலின் கூந்தல் தெரிகிறதா என்று கூர்ந்து கவனித்து பார்த்தேன். தண்ணீரின் மீது வெளிச்சம் படுவதும் சிதறுவதுமாக இருந்தது. வேலி முல்லை வெட்டி கொண்டிருந்த பெண் ஒருத்தி என் அருகில் வந்து நின்று உள்ளே எட்டி பார்த்தாள். நான் அவளிடம், நல்லதங்காலின் கூந்தல் தெரிகிறதா என்று கேட்டேன். அவள்,
உங்க தலையில மயிர் வளர்றதை நீங்க பார்க்க முடியுமா என்று என்னை திருப்பி கேட்டாள். அதெப்படி முடியும் என்றதும், நம்ம உடம்புல உள்ள ரோமம் ஒரு நாளைக்கு எம்பிட்டு வளர்றதுன்னே நம்மளுக்கு தெரியாது. பிறகு எப்படி தண்ணிக்குள்ள இருக்கிற கூந்தல் கண்ணுக்கு தெரியும் என்றாள். நான் அப்போ இது வெறும் கதைதானா என்றதும், அவள் சற்றே ஆத்திரத்துடன், பொம்பளைப்பட்ட கஷ்டத்தை கேட்க யாரும் வரல. அவள் தலைமுடி தெரியுதா புடவை தெரியுதான்னு பார்க்க வந்துட்டீங்க. கிணத்துல விழுந்து செத்தது நல்லதங்கா மட்டும்தானா? ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை பொம்பளைங்க கிணத்துல விழுந்து செத்து போயிருக்காங்க. கிணறு வத்தி போனால் கை தவற விட்டு துருப்பிடிச்சு கிடக்கிற வாளி சொம்பை கூட பார்த்துப்படலாம். ஆனால் அதில் செத்த பொம்பளையோட வழியை அறிய முடியுமா? சொல்லுங்க. எப்போவாது மத்தியானத்தில் கிணத்து மேட்டில் நின்று பாருங்க, ஊம்னு ஒரு சத்தம் வரும். அது என்ன சத்தம்? இந்த மாதிரி புதஞ்சு போனவர்களோட அழுகுதான். ஆம்பளைக்கு கிணத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அது நீச்சடிக்கிற இடம்னு நினைப்பாங்க. நல்ல தண்ணி கிணத்து படிக்கட்டில் போய் பாருங்க, பொம்பளைகளோட கால் ரேகை பதிஞ்சு கிடக்கும். பெத்த பிள்ளைய கூட 4-5 வயசுல இடுப்பிலிருந்து இறக்கி விட்டுரும். ஆனால் தண்ணி கொடுத்த சாகர வரைக்கும் இடுப்பில் தூக்கிட்டு தானே தெரிய வேண்டியிருக்கு. கிணறும் பொம்பளை மாதிரி தாங்க. தனக்குன்னு எதையும் வச்சுக்கிடாது. இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஊருக்கே தண்ணி கொடுத்த கிணறு கூட வத்தி போச்சுன்னா அதை ஒரு நாய் சீண்டாது. அப்படித்தானே பொம்பளை பாடும் ஆகி போச்சு என்றாள். நான் நல்லதங்காளுடன் பேசிக்கொண்டிருக்கிறேனா என்ற சந்தேகம் வந்தது. அந்த பெண் தன் மனதில் கிடந்ததை கொட்டி தீர்த்தவள் போல தெற்கு நோக்கி நடந்து போனாள். அவள் சொன்னது உண்மைதான். கிணறு வெறும் தண்ணீர் இறைக்கும் இடம் மட்டுமல்ல, அது ஒரு மாயவட்டம், ஒரு நிசப்தம், ஒரு மௌன சாட்சி. வானில் பறந்து செல்லும் பறவைகளும் சூரியனும் சலனமற்ற கிணற்று நீரில் தன் முகம் பார்த்துதான் போகிறார்கள். மனிதர்களைப் போலவே கிணறுகளும் தங்களுக்கென தனியான சுபாவம் கொண்டிருக்கின்றன. கிணற்றுக்கு கண்ணாக இருப்பது அதன் ஊற்று. சென்னைக்கு வந்த புதலிலுள் ஒரு நண்பனின் வீட்டுக்கு சாப்பிடச் சென்றபோது அவனது வீட்டில் புதிதாக போரிங் போட்டு விட்டதாக சொல்லி வீட்டில் ஏற்கனவே இருந்த கிணறு ஒன்றை மூடிக்கொண்டிருந்தார்கள். கிணறு வெட்டுவதை சிறுவயதில் பார்த்திருக்கிறேன். ஆனால் வாழ்வில் முதன்முறையாக ஒரு கிணற்றை மூடுவதை அப்போதுதான் பார்த்தேன். 10-15 பேர் கற்களையும் மணலையும் அள்ளி போட்டு கொண்டு மூடிக்கொண்டிருந்தார்கள். கிணற்றை மூடுவதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் நண்பனின் பாட்டி. அதை போய் என்ன வேடிக்கை பார்க்குற என நண்பனின் அப்பா கூப்பிட்ட போது பாட்டி ஆதங்கத்துடன் சொன்னாள், உங்களுக்கு இதோட அருமை எப்படி புரியும்? எத்தனை நாள் இதே கிணத்தடியில் இருட்டில் உட்காந்து வீட்டில் உள்ளவங்க படுத்துகிற வேதனை தாங்காமல் அழுதுருக்கேன்னு தெரியுமா? அழுது ஊஞ்சு போய் கிணத்து தண்ணி இறைச்சி முகத்தில் அடிக்கும்போது ஏற்படும் பாரு ஒரு குளிர்ச்சி. அதுதான் இத்தனையும் சகிச்சிட்டு வாழ கற்றுக் கொடுத்தது. இல்லாட்டி கிணத்துக்குள்ளே குதிக்கிறதுக்கு எம்பிட்டு நேரமாக இருக்கும். நல்லதங்கால் கிணற்றின் முன் நின்ற போது அந்த பாட்டி சொன்னதும் நினைவில் ஓடியது. கிணறு தண்ணீர் தேவையை மட்டும் பூர்த்தி செய்யவில்லை, பலருக்கு நினைவுகளின் ஊற்றும் அதுவே. சிறியதும் பெரியதுமான எத்தனையோ கிணறுகளை நான் கண்டிருந்த போதும் என் வரையில் 3 கிணறுகள் மிக முக்கியமானவை. அவை ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த மைதானத்தில் இருந்த கிணறு. இன்றும் அது துப்பாக்கிகள் துளைத்த அடையாளங்களுடன் தீராத அழுகுரலால் புதையுண்டு போனதாக இருக்கிறது. மற்றொன்று திருநெல்வேலியில் உள்ள பாப்பாத்தியம்மாள் கிணறு. வெள்ளைக்காரர்கள் காலத்தில் தஞ்சாவூரில் வாழ்ந்த அகல்யா என்ற பெண்ணை சதி கொடுமையால் இருந்த கணவனோடு சேர்த்து அவளையும் உறவினர் எரிக்க முற்பட ஆங்கிலேயர் ஒருவரால் காப்பாற்றப்பட்டு அதனாலே ஜாதி விளக்கம் செய்யப்பட்டு வாழவழி என்று கிறிஸ்தவ மதம் மாறினாராம். அந்த அகல்யா திருநெல்வேலியில் தங்கி பெண்கள் உபயோகத்துக்காக வெட்டி தந்த கிணறு ஒரு காலத்தில் பாளையங்கோட்டை பகுதியின் முக்கிய குடிதண்ணீர் கிணறாக இருந்திருக்கிறது. இன்று கவனிப்பாரற்று கிடக்கிறது. 3வது நல்லதங்கால் கிணறு. ஜப்பானில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மிகுந்த நோய்வாய்ப்பட்டு ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவருடைய வீட்டைச் சேர்ந்தவர்கள் குனிந்து கிணற்றுக்குள் கேட்கும்படி அவர் நலம் பெற வேண்டும் என்று சத்தமாக கத்த வேண்டும். அப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்தால் சாவிலிருந்து அந்த நபர் உயிர் பெற்று விடுவார். காரணம், கிணற்றினுள் நாம் அழைக்கும் குரல் நேராக கடவுளுக்கு கேட்கிறது. கிணறுகள் கடவுள்களின் காதுகள் என்பது ஜப்பானியர்களின் நம்பிக்கை. நிஜமோ பொய்யோ
இன்று நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கிணறோ குழாயோ எதுவாக இருந்தாலும் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் வேண்டும் கடவுளே என்று சப்தமிடுவதுதான். அலைவோம், திரிவோம்.